இனிய உறவுகளே, பசங்களே, நான் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே கல்வி, மோட்டிவேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குங்க. எனக்கு வந்து ஜாலியாக கிண்டல் அடிச்சோ இல்லை விஷயங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் எனக்கு கொடுக்க முடியலன்னா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு தடை இருக்கு. ஆனால் இதை ரசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, இதை ரசிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்காங்க. அவர்களுக்கு எனக்கு நன்றி, மனமார்ந்த நன்றிகள். நான் என்னுடைய முழு நோக்கமும் கல்வியை மேம்பட்டதா, கல்விக்கான விஷயமா தான் இருக்கும். கண்ணனும் ராமுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. கண்ணன் வீட்டிலேருந்து ராமு வீட்டுக்கு வந்துட்டு ராமுவும் கண்ணனும் ஸ்கூலுக்கு போவாங்க எப்பவுமே. கண்ணன் ராமு வீட்டுக்கு வந்துட்டா ராமு கிளம்புற நேரத்தில் அவங்க அம்மா வந்துட்டே 200 ரூபா கேட்டியடா, எதுக்கோ டியூஷனுக்கு பணம் கட்டணுன்ட்டு சீட்டுக்காரங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன்டா, இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க. ராமுக்கு இது கண்ணனுக்கு தெரியாம இருக்கணும்ன்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தான். என்னமோ தெரியல, அவன் நேரம் சரியில்லை. அவங்க அம்மா வந்து கண்ணன் முன்னாடியே கொடுக்குறாங்க. ராமுக்கு வாங்கறதா வேணான்னு சொல்றதா ஒன்றும் புரியல. கண்ணன் ஒன்றும் கண்டுக்கல, ஓரமா வந்துட்டான். உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, யார் ராமுவோட அம்மா, கண்ணா நீ கட்டிட்டியா பணத்தை அப்படின்னு கேட்டுச்சு. என்ன சொல்லுவான் கண்ண பாவம். அப்படியே கொஞ்சம் அப்படியே ராமு டைம் ஆச்சு இல்லடா அப்படின்னு ராமுவும் கிளம்பிட்டான். ராமுவும் கண்ணனும் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் பேசவே இல்லை. இன்டர்வல் விட்டுச்சு, அவங்கவுங்க சாப்பாடு அவங்கவுங்க சாப்பிட்டு இருந்தாங்க. ராமு கேட்டான், கண்ணா என் மேல கோவமாடா உனக்கு அப்படின்னு கேட்டான். கோவம்லாம் இல்லை, எதுக்கு அம்மா கிட்ட நீ 200 ரூபா வாங்கின, அதுவும் கடை வாங்கி கொடுத்துருக்காங்கடா. சரிதான், அது என்னன்னா எனக்கு பிடிச்ச தலைவரோட படம் ஒன்று வருதுடா, அதுக்கு எல்லாம் புக் பண்றானுங்க, ஒரு குரூப் சேர்ந்துட்டு அதுக்கு பணம் கேட்டானுங்கடா. நான் எங்கடா போவேன், டியூஷன் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் சொல்லி வாங்கிட்டு வந்தேன்டா. தப்பு தான்டா, என்ன மன்னிச்சிடுறா. நண்பன்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் சொல்லிட்டேன். இந்த பணத்தை இன்னைக்கு அம்மா கிட்ட கொடுத்துறது என் பொறுப்பு. இனிமேல் ஒரு காலத்திலும் இப்படி பண்ண மாட்டேன். நடிகர்கள் சாப்பாடு போட போறது இல்லடா நமக்கு. நம்ம படிக்கக்கூடிய படிப்பு, இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய படிப்பு நாளைக்கு நம்முடைய வெற்றி, நம்முடைய வாழ்க்கை. அவன் வாழ்க்கைக்கு அவன் பார்க்கறான், நாம